கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்களாக. இங்கே மோசே இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள் சும்மா இருங்க, எதுவும் பேசாதீங்க, கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்மளுக்காக யுத்தம் பண்ண வல்லவராயிருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் சொல்லுறாங்க, இந்த வனாந்தரத்தில் எங்களை சாகும்படியா நீர் இங்கே கொண்டு வந்தீர், அதற்கு நாங்கள் எகிப்தில் என்ன பண்ணியிருக்கலாம், நாங்கள் இருந்திருப்போமே அடிமைத்தனமாக, எதற்கு இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்து எங்களை சாகடிக்கிற மோசேன்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்கள் மோசேயோடு தர்க்கம் பண்ணுறாங்க. அப்போது மோசே சொல்கிற வார்த்தை தான் பிரியமானவர்களே, யாத்ராகமம் 14:14 நம்ம வாசிப்போமானால், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணணுமா, நீங்கள் சும்மா இருங்க, வாயை திறக்காதீங்க அப்படின்னு சொல்லி மோசே சொல்கிறார். இன்றைக்கி நம்ம அப்படி எடுத்துக்கலாமா? உங்களுக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணணுமா, நீங்கள் சும்மா இருங்க. சரி, சும்மா இருக்கன்னா வேலைலாம் செய்யாமல் அப்படியே அமைதியாக இருக்கிறதா நாம் பார்க்கலாம். வேதத்தின் அடிப்படையில் சகரியாவை நாம் பார்ப்போமானால், சகரியா எலிசபெத் 2 பேரும் ஜெபம் பண்ணுறாங்க. தேவ சமூகத்தில் போய் குழந்தைக்காக செபிக்கிறாங்க. அவங்க ஜெபம் கேட்கப்பட்டது என்று பரத்திலிருந்து தூதன் இறங்கி வந்து சகரியாவோடு நேரடியாக பேசுகிறார். ஆனால் சகரியா பாருங்கள், சூழ்நிலையை பார்த்து, தன் சரீர பலவீனத்தை பார்த்து, வயது சென்றது நிமித்தமாக இது எப்படி ஆகும் என்று தூதனிடம் கேட்கிறார்கள். தூதனுக்கு கோவம் வந்துடுச்சு. உடனே பார்த்தார் தூதன், நீ குழந்தைய பார்க்குற வரைக்கும் நீ என்ன பண்ணக்கூடாது, வாயை பேசக்கூடாது, வாயை திறக்கக்கூடாதுன்னு வாயை அடைச்சிட்டு போயிட்டார். இதுதான் சும்மா இருக்கிறது பிரியமானவர்களே. இந்த நாளில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, தேவ சமூகத்தில் போய் நம்மளுக்கு என்ன தேவையோ, என்ன காரியம் நடக்கணுமோ, குறைவாக இருக்கோ, அதை ஏசப்பா கிட்ட சொல்லிடுவோம், ஜெபம் பண்ணிடுவோம். பண்ணிட்டு வந்து அது நடக்கிற வரைக்கும், எதற்காக நம்ம ஜெபம் பண்ணோமோ அந்த காரியம் கைகூடி வருகிற வரைக்கும் நம்ம அமைதியாக இருக்கிறோமா, இல்லை அதை கொண்டு போய் மற்றவங்கக்கிட்ட சொல்லி எப்போ நடக்கும் தெரியலையே, சும்மா அதை குறிச்சே பெணாத்திக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்து முறுமுறுத்து அவிசுவாசமாக, இப்படி தான் ஆண்டவர் சொல்கிறாரு. கர்த்தர்கிட்ட போயிட்டு ஒன்று சொல்லிட்டீங்களா, ஜெபிச்சிட்டிங்களா, அப்படியே விட்டுருங்க, மறந்துடுங்க. ஈக்குவல் ஒரு மனுஷன்ட்ட கூட அந்த காரியத்தை பற்றி என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. தேவ சமூகத்தில் போய் ஒரு காரியத்தை நம்ம தெரியப்படுத்திட்டோன்னா அதை அப்படியே மறந்துடணும். ஆண்டவர் நிறைவேற்றுவார். அதுதான் பிரியமானவர்களே, கண்டு விசுவாசிக்கிறவர்களை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிற நம்ம பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்கிற வரைக்கும் வாயை திறந்து எதுவும் பேசி, சகரியா பாருங்க சூழ்நிலையை பார்த்துட்டார். அதனால் அவர் வாய் அடைக்கப்பட்டு, யோவான் ஸ்நானகன் பிறந்ததுக்கு அப்புறமா அவர் வாய் கட்ட அவிழ்க்கப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு நேராக போயிடுச்சு. இப்படி நம்ம கர்த்தர் யுத்தம் பண்ணணும்னா நம்ம வாயை திறந்து எதுவும் பேசி, அதனால் ஆசீர்வாதம் தடையாகி கால தாமதமாகுவதற்கு நம்ம வாயே அதுக்கு காரணமாயிரும். இந்த நாளில் யோபு கண்ணோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தாராம். நம்ம வாயோடு உடன்படிக்கை பண்ணி அற்புதம் நடக்கிற வரைக்கும், ஜெபம் கேட்டுருச்சு, அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நம்ம வாயை காத்துக்கொள்ள கர்த்தர்கிட்ட கிருபை கேட்டு, ஏன்னா நாவு பொல்லாங்கு நிறைந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்மளுடைய ஆயுள் சக்கரத்தையே அது கொளுத்தி போடும் என்று எழுதியிருக்கிறது. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்ம வாயை, ஏசப்பா உங்கள் சித்தம் இல்லாமல் நான் எதையும் பேசிடக்கூடாது. நம்மளுக்கே தெரியும் நம்ம ரொம்ப என்ன பண்ணுறோம், பேசுகிறோம். நம்ம வீட்டில் கூட பாருங்கள், நிறைய பேர் சும்மா பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க, கொஞ்சம் நேரம் பேசாமல் அமைதியாக இருக்கீங்களா, வாயை மூடிட்டு அப்படி சொல்லுவோம். நம்ம எந்த வேலையும் செய்யாதேன்னு சொல்கிறதுக்கு சும்மா இருங்க வாயை மூடிட்டு. உங்களுக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுமா, நீங்கள் வாயை மூடிட்டு அமைதியாக இருந்து பாருங்கள். உங்களுக்கு விரோதமாக என்ன காரியம் வரட்டும், பேசட்டும், எது வேணால் நடக்கட்டும், ஜெபம் கேட்கப்பட்டு ஜெபத்துக்கு பதில் வராமல் கூட இருக்கட்டும், ஆனால் நம்ம வாயை திறந்து தேவையில்லாத, ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் பேசாதபடிக்கு பிசாசு இப்படி தான் உங்களுடைய ஆசீர்வாதத்தை திருடி கொண்டு இருக்கிறான். செபிச்சுட்டு வந்துடுவீங்க, சமாதானமாக வந்துடுவீங்க. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நம்ம வாயை காத்துக்கொள்ள அவன் விடமாட்டான். யார் மூலியமாவது அப்போ தான் அந்த பிரச்சனைக்கு நேராக ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நம்ம வாயை கலருவாங்க. இந்த நாளில் ஏசப்பா என் வாயை நான் காத்துக்கொள்ளணும், நீங்கள் எனக்காக யுத்தம் பண்ணுவீங்க, அது வரைக்கும் நாங்கள் பொறுமையாக இருக்கணும், எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களால் முடியாதான், உங்களால் முடியும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாதுன்னு தான் வேதத்தில் இருக்குது. அப்போ நம்மளால் முடியாது தானே. ஆண்டவர்னு சொல்லியிருக்காரு, உங்களால் முடியாத காரியத்தை என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு.
நம்மளுக்கு எதெல்லாம் கடினமாக இருக்குதோ அதெல்லாம் தேவ சமூகத்தில் கொண்டு போய் ஆண்டோட்ட வைக்கும்போது கர்த்தர் அதை நம்மளுக்கு லகுவாக்கி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணலாமா? எஸ்பா, இந்த நாளில் நீங்கள் எங்களுக்காக யுத்தம் பண்ணுற வரைக்கும் எங்கள் வாயை திறந்து எந்த வார்த்தையும் பேசி உமக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து வராதபடிக்கு, அவிசுவாசமான வார்த்தைகள் வராதபடிக்கு, இந்த அவிசுவாசமான வார்த்தையை கொண்டு வந்து அற்புதத்தையும் அடையாளங்களையும் ஆசீர்வாதத்தையும் ஜெப தேவைகளையும் ஆண்டவரே அப்பா சந்திக்க விடாதபடிக்கு எழும்பியிருக்கிற எல்லா பலவன்களையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வேலை நிர்மூலமாக்கி செய்ய எடுக்கிறோம். இப்போதே ஜனங்களுக்கு ஆண்டவர் அப்பா நாவை அடக்க அந்த கிருபையை தாங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக துருன்னு ஏதாவது ஆண்டவரை பேசாதபடிக்கு அமைதியாக இருந்து தேவ சமூகத்தில் அப்பா இஸ்ரேல் ஜனங்கள் முறுமுறுத்தது போல் அந்த முறுமுறுப்பு இல்லாமல் யுத்தம் முடிகிற வரைக்கும் ஆண்டவரே அமைதியாக இருக்க கிருபை தந்து நடத்துங்க. உங்கள் கரத்தில் கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் அப்படியாக நம் வாயை காத்துக்கொள்ள கிருபை தருவாராக. யுத்தம் பண்ணி ஜெயம் எடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென்.